அபி, இங்க இருந்து போயிடுங்க, இல்லடா கொம்பால அடிச்சிடுவேன். அபி நான் தான் உன்னோட பாட்டி. காயத்ரி இப்பதானே அறிமுகப்படுத்தினா. அந்த பாட்டி தான் நான். வெளியே வா. நான் தான் உன் பாட்டி. வெள்ள முடி இருக்குமே அந்த பாட்டியா? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எனக்கு வெள்ள முடி ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அப்படியா? பிடிக்கும். எனக்கு இப்ப உடனே வெள்ளை தலைமுடி வேணும். எனக்கு ஏன் வெள்ளை தலைமுடி வர மாட்டேங்குது? உனக்கு என் வயசாகும்போது அப்போ உன்னோட தலைமுடியும் வெள்ளையாயிரும். என்னாச்சு? நீ வரைஞ்சதா? ரொம்ப நல்லா இருக்கு. இத நான் வரைய போறேன். இது யாரு? இது ஏய், உன் பேர் என்ன? எத்தனை தடவை கேட்டாலும் அவ பேர் சொல்ல மாட்டேங்கிறா. இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? இது பார்க்க அப்படியே அவள மாதிரியே இருக்கு. யார மாதிரி? அதான் காயத்ரி. முக்காடு போட்டிருப்பால. காயத்ரி. இவ்ளோ பெரிய பேர்லாம் எதுக்கு வைக்கிறாங்க? சின்னதா, அவளுக்கு சின்னதா பேர் வச்சிருக்கலாமே. காய் காய் காய். இல்ல இல்ல இல்லையா? காய் நல்லா இல்ல. இல்லையா? அப்படின்னா ஆடு. இல்ல ஆடு இல்ல இல்ல. ஆடு. நான் சொல்லவா? சொல்றேன். இதுக்கு நம்ம என்ன பேர் வைக்கலாம்னா புகின்னு வைக்கலாம். ரொம்ப சின்ன பேர் தான். ஆமா, ரொம்ப சின்ன பேர். இதோட பேர் புகி. புகி. இன்னில இருந்து இது என்னோட புகி. நீங்க என் கூட இருந்தா மொத்த உறவும் என் கூட இருக்க மாதிரி. நீங்க இல்லைன்னா நான் ரொம்ப தனியா ஃபீல் பண்றேன். என்னால உங்ககிட்ட வர முடிஞ்சதுன்னா இப்பவே ஓடி வந்து உங்க கூட சேர்ந்துருவேன். என்னாச்சு அபி? அது காயு ஏன் போயிட்டா? காயு? அதான் முக்காடு போட்டவ. அவ பேரு காயத்ரி. காயத்ரி. அவ ஏன் போயிட்டா? அவ வீட்டுக்கு போயிட்டாப்பா. காலையில தான் வருவா. வீட்டுக்கு எதுக்கு போனோம்? ஏன்பா, உனக்கு ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல இல்ல. என்னாச்சு? அது அது உங்களுக்கு வெள்ளை தலைமுடி இருக்கு இல்லையா? நான் உங்களை அடிக்க மாட்டேன். இன்னொரு தடவை என் முடியல கை வைக்காதீங்க, இல்லைன்னா அடிப்பேன். நான் உங்களை அடிக்க மாட்டேன். சாரி இல்ல, வேண்டாம். நான் உங்களை அடிக்க மாட்டேன். நான் அடிக்க மாட்டேன். ஆமா, காலையில ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதேப்பா. ஆனா இந்த நட்சத்திரம் இருக்கு பாரு, இது எப்ப தூங்குதோ அப்ப சூரியன் வெளியே வந்துருவான். அப்புறம் விடிஞ்சிரும். சூரியன் வந்தோடனே நான் ரொம்ப சந்தோஷமாயிடுவேன். ஏன்? காயு வருவால. ஆமா,
இந்த சூரியன் வரத்துக்கு எவ்வளவு நேரம் இருக்கு? எனக்கு தெரியாதேப்பா. எப்ப அந்த நிலா தூங்குதோ அப்பதான் சூரியன் வெளியே வருவான். இந்த சந்திரன் எப்பதான் தூங்குவாரு? இப்ப நீ ஒரு வேலை பண்ணு. நீ கொஞ்ச நேரம் தூங்க. என்ன, பொழுது விடிஞ்ச உடனே உன் காயத்ரி உன்கிட்ட வந்துருவா. ம், பொழுது விடிய எவ்வளவு நிமிஷம் இருக்கு? எனக்கு நிமிஷம் எதுவும் தெரியாது. ஆனா நான் சொன்னேன் இல்லையா, எப்ப சந்திரன் தூங்குறானோ அப்பதான் சூரியன் வெளியே வருவான். அப்புறம் பொழுதும் விடிஞ்சிரும். நான் படுத்து தூங்கிட்டேனா காயுவை நான் எப்படி பாப்பேன்? நீ கண்ணை மூடனேன்னு வையி, அப்போ உன் காயும் உனக்கு தெரியவா. இல்ல, எனக்கு தெரியல. உனக்கு தெரியலையா? இல்ல, எனக்கு காயு தெரியல. சந்திரனே பாய் பாய். தூங்கு என் செல்லமே, நல்லா தூங்கு. தூங்குறேன். அனுவா, எப்படியாவது எல்லாத்தையும் சரி பண்ணிட. அப்பதான் நாங்க 2 பேரும் ஒன்னா வாழ முடியும். நாங்க சந்தோஷமா இருப்போம். என்னாச்சு அபி? அபி, இங்க பருப்பா, நீ கண்ணை மூடி தூங்குனேன்னு வையி, சந்திரன் அப்பதான் இங்க இருந்து போவான். அதுக்கப்புறம் பொழுது விடிஞ்சிரும். காயும் வந்துருவா. வெளியே வந்துருப்பா. அபி, ஐயோ, விஷயம் பெருசாயிடும் போல இருக்கே. விஷயம் எப்பவோ பெருசாயிடுச்சு. அதனாலதான் அவனை போட்டு அந்த அடி ரெஸ்டிகேட் ஆயிடுவாங்க. ஆமா ஆமா, எனக்கு அப்படிதான் தோணுது. சீக்கிரம் வாங்க போலாம். அந்த ரூம்ல இருக்காங்க. ஆமா, அந்த ரூம்ல தான். காய்ஸ், இவ்வளவு வேகமா எங்க போறீங்க தெரிஞ்சுக்கலாமா? ரன்பீர் பார்க் போட்டு அனுப்பிச்சிட்டு இருக்கான். இது? எனக்கு பிராச்சியை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு நாளும் அவ இந்த மாதிரி காரியம் எல்லாம் பண்ணவே மாட்டா. அவளை அசிங்கப்படுத்துறதுக்கு உனக்கு தைரியம் எங்க இருந்தா வந்தது? அவளுக்காக நீ எதுக்குடா வக்காலத்து அவ பாக்குற? எனக்கு சொந்தம், புரிஞ்சுதா? அவ எனக்கு மட்டும்தான் சொந்தம். ரன்வீர், நீ என்ன பண்ற? ஜஸ்ட் ஸ்டாப் இட். ரன்வீர் ப்ளீஸ், இப்படி பண்ணாத. அவன் அடிக்காத. ப்ளீஸ் நிறுத்து ரன்வீர். அவனுக்கு எதாவது ஆடி போகுது, நிறுத்து. கம் ஆன் டியூட், இப்ப என்னோட டர்ன். ஓ, உன்னோட டானா? அது உன்னோட கனவுல தான் நடக்கும். ரன்வீர் ப்ளீஸ், சொன்னா கேளு. இதெல்லாம் வேண்டாம். அவன் அடிக்காத, விடு. ஹாய் வினய், நீ பிராச்சி எங்கேயாவது பாத்தியா? செம ஃபிகரா இருக்க. நீ இப்படி இருப்ப நான் எதிர்பார்க்கவே இல்ல. அதான் நான் இருக்கல, எனக்கு என்ன குறைச்சல்? நீ என்ன சொல்ற? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? How dare you talk to her like that? இங்க பாரு, அவன் பேசினதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. நீ கூட கூட எப்படி பேசினா பாத்தியா? எனக்கும் பிராச்சுக்கும் நடுவுல இருக்கிற பிரைவேட் மூவ்மெண்ட்ஸ் நான் யார் கூடனாலும் ஷேர் பண்ணுவேன். உனக்கு என்ன வந்துச்சு?
உனக்கும் பிராச்சிக்கும் எந்த பிரைவேட் மூமெண்ட்ஸும் கிடையாது. நீ சொல்றது போய். நீ அவளோட இமேஜை கெடுக்க பார்க்கிற, அவ்வளவுதான். நீ அவளோட இமேஜை கெடுத்தான்னு போய், அப்புறம் நான் உன்னை உயிரோடவே விட மாட்டேன் சொல்லிட்டேன். இந்த மொத்த காலேஜ்லயும் இந்த மொத்த உலகத்திலயும் யார் பிராச்சியோட இமேஜை கெடுக்க நினைச்சாலும், அவளை தப்பா பேசினாலும் அவங்கள கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். ப்ளீஸ் ஸ்டாப் இட். ஸ்டாப் இட், ஓகே? ஐ செட் ஸ்டாப் இட். சார் நீங்க சார் தயவு செஞ்சு நீங்க குறுக்க வராதீங்க ப்ளீஸ். இங்க பாரு ரன்பீர், நான் இப்ப சொல்றது மட்டும் நீ கேட்கலன்னு வை, உன்னை காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ண வேண்டி வரும். அப்புறம் உனக்கு யாரெல்லாமே உடந்தையா இருந்தாங்களோ அவங்களையும் டிஸ்மிஸ் பண்ண வேண்டி இல்ல இருக்கும். சார், உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவன் பெரிய தப்பு பண்ணிட்டா இவனை நான் சும்மா விட போறதே இல்ல. ஐ அம் ரியலி சாரி. இப்ப நான் சொல்றதை நீ கேட்கலனா நான் பிரின்சிபல் இங்க கூப்பிட வேண்டி இருக்கும். என்னடா பாக்குற? ரன்பீர், பிராச்சி, மரியாதையா தள்ளி போயிடு. நீ தள்ளி போ. இந்த ரவுடிசத்தை முதல்ல நிப்பாட்டு. ரவுடிசமா? இவன் உன்னை வச்சு என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? நீ பிராச்சிய மொத்த காலேஜுக்கு முன்னாடி இன்சல்ட் பண்ணணும். அப்புறம் அவளை யாரும் திரும்பி கூட பார்க்க கூடாது. புரிஞ்சுதா? ஃபைன். லாஸ்ட் டைம் ஐ ஃபெயில்ட். ஆனா இந்த வாட்டி இல்ல. அதுவும் இல்லாம நீ ஏன் ஸ்டேட்டஸை சேர்ந்து வேணும். சோ நம்ம இந்த மாதிரி சீப்பாலாம் நடந்துக்க மாட்டோம். அப்படியே பண்ணாலும் மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அண்ட் இதை உண்மைன்னு கூட நம்ப மாட்டாங்க, ரைட்? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ரியாக்காக நான் இதை கண்டிப்பா செய்வேன். ஹவு ஸ்வீட். பட் ரிட்டர்ன் எனக்கு என்ன பேபி கிடைக்கும்? நோ, நதிங். ஆட்டிடியூட். உன்னோட ஆட்டிடியூட் என்ன அப்படியே கொல்லுது. இதுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். ஐ நியூ இட். பட் வர்க்க மறந்துடாத. ஆனா நீ உன்னோட ப்ராமிஸ் மறந்துடாத. அந்த ராக் கான்சர்ட்க்கு உங்க அப்பா கிட்ட என் பேரை ரெக்வெஸ்ட் பண்ண என்ன? ஷியோர். ஐ ஷுவர், கண்டிப்பா அவரை நான் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். அதுக்கு முதல்ல அப்பா ராக் ஸ்டார் ஆனா தானே. அப்ப என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாது. நான் ஏன் அவனை அடிக்கிறேன்னு உனக்கு தெரியாது. தெரியாமலே நீ என்ன ப்ளேம் பண்ணிட்டு இருக்க. இந்த பையன் ஒரு பொண்ணோட எம்எம்எஸ் பண்ணிருக்கான். அந்த எம்எம்எஸ்ல அவளோட ஃபேஸ் எடுத்துட்டு உன்னோட ஃபேஸ வச்சிருக்கான். மொத்த காலேஜுக்கும் இந்த விஷயம் தெரியும். மொத்த காலேஜ் என்ன உன்னோட இமேஜ் அவன் கெடுக்க பார்த்துட்டு இருக்கான். பிராச்சி, இவன் உன்னோட இமேஜ் கெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். வாய் மூடு. இவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுக்கணும் பொய் எது உண்மை எதுன்னு. உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? சொல்றேன் கேட்டுக்கோ. நீ எந்த எம்எம்எஸ் பத்தி இப்ப பேசிக்கிட்டு இருக்கியோ அது ஃபேக் இல்ல, அது ரியல். அதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. நீ செம்மையா ஜோக் பண்ற. லிவிங் ரூமை யார் இப்படி பண்ணது? அட கடவுளே,
இது யார் பண்ணிருப்பா? சீரியஸ்லி மித்தாலி அண்ணி, நீங்களா இப்படி கேக்குறீங்க? இதை யார் பண்ணிருப்பான்னு உங்களுக்கு தெரியாதா? அது வந்து அபி. அபி, ஏய் மிட்டு, இங்க பாரு, உன்னை வரைஞ்சிருக்க. இங்க பாரு, நீ என்ன மிட்டுன்னுலாம் கூப்பிடாத, புரியுதா? நான் உனக்கு மித்தாலி அண்ணி. சொல்லு மித்தாலி அண்ணி. மிட்டு, மித்தாலி அண்ணி. மிட்டு, மித்தாலி அண்ணி. மித்தாலி. இதுல என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க? உங்க பேரு எவ்வளவு கியூட்டான பேரா இருக்கு. ஏன் உங்களுக்கு தப்பா மிட்டு, தோணுது? மிட்டு, மிட்டு. அப்படியா? அப்ப அந்த பேரை நீயே வச்சுக்கோ. ஏன்? நான் ஒன்னும் 6 வயசு குழந்தை இல்ல, நான் அவனுக்கு அண்ணி. யாராவது தண்ணுக்கு பதிலா தா. மிட்டு, மிட்டு, இவனை நானு. மிட்டு. பயந்துட்டேன். என்னாச்சு? 2 பேரும் கீழே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இதை இப்படி பண்ணது யாரு? அபி. இல்ல 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 இல்ல. அண்ணா எங்க? கீழையா? இல்ல. மித்தாலி அண்ணி, கம்பு எங்க? அட, இந்த பெயிண்டிங் எல்லாம் யாரு? அண்ணா, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியில வாங்க. இல்ல இல்ல இல்ல, நீ நீ என்ன அடிப்ப வரமாட்ட. நான் வெளியில வரமாட்டேன், வரமாட்டேன். நான் அடிக்க மாட்டேன், ப்ராமிஸ். இப்ப வெளியில வாங்க. நீ அடிப்ப, நீ கண்டிப்பா அடிப்ப. ப்ராமிஸ், நான் அடிக்க மாட்டேன். வெளியில வாங்க. கண்டிப்பா கண்டிப்பா வெளியில வாங்க. வேண்டாம் வேண்டாம், அடிக்காதீங்க. நான் அடிக்கவே மாட்டேன். நீ என்கிட்ட போய் சொன்னல. அண்ணா, என்கிட்ட போய் சொன்னல. என்கிட்ட போய் சொன்னியா? அண்ணா, என்கிட்ட போய் சொல்லிட்டல. இப்ப நான் என்ன பண்றேன் பாரு. அண்ணா, இல்ல, நிறுத்துங்க. இங்க என்ன நடக்குதுங்க? எதுக்கு நீ இவ்வளவு லேட்டா வர? உன் அண்ணனை கவனமா பாத்துக்க தானே சொன்னேன். எல்லாரும் அவர் அடிக்கிறாரு. இந்த ஹாலோட நிலைமை பாத்தியா? நீ ஏமாத்திட்டல. நீ வரன்னு சொன்ன, ஆனா நீ வரவே இல்லல. இந்த ஆலியா என்ன அடிக்க வரா. நீ எங்க போயிருந்த? காயத்ரி, அவன் உன்னை கடிச்சிட போறான். ஜாக்கிரதையா இரு. எனக்கு ஒண்ணும் ஆகாது. இல்ல இல்ல இல்ல, நீயே வரல. நீ என்ன சொன்ன? நான் காலையில எழுந்தோடனே என் முன்னாடி நிப்பன்னு சொன்னல. சந்திரன் தூங்குனது சூரிய எழுந்தோடனே என் முன்னாடி இருப்பன்னு சொன்னல. அப்புறம் எதுக்கு நீ வரவே இல்ல? நீ எங்க போற சொல்லு. நீ என்ன சீட் பண்ணிட்ட. நான் உங்களை சீட்டிங்லாம் பண்ணல. நான் ஒண்ணு, நீ என்ன சீட் பண்ணிட்ட. நீ எதுக்காக என்ன சீட்டிங் பண்ண? அமைதியா இருங்க, அமைதியா இருங்க. நேரமாச்சு, ஆனாலும் நான் வந்துட்டேன்ல. வந்துட்டேன். பெயிண்டிங் பெயிண்டிங் பண்ணலாமா? நீங்க வரைஞ்ச பெயிண்டிங் எங்கீங்க? பெயிண்டிங் இந்தா. அவருக்கு என்ன பண்றாரு பண்ணிட்டு போட்டுமே. மனசுல இருக்கிறத பேசி போட்டாருன்னா அமைதி ஆயிடுறாருல. நான் தான் வந்துட்டேன்ல, நானே பாத்துக்கிறேனுங்க. உனக்கு அப்ஜெக்ஷன் எதுவும் இல்லை? இல்ல.
எனக்கே அப்ஜெக்ஷன் இல்லாதப்போ உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இருக்க கூடாது, புரிஞ்சுதா? ஏன்னா இவனும் நானும் ஒன்னா இருந்தது உண்மைதான். நாங்க 2 பேரும் என்ன பண்ணாலும், எந்த மொமெண்ட்டை ஷேர் பண்ணாலும் நீயும் மத்தவங்களும் அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. இது எங்களோட பர்சனல் விஷயம். ஜஸ்ட் ஸ்டே அவுட் ஆஃப் இட். நான் உன்கிட்ட அப்புறமா பேசிக்கிறேன். கிளம்பு. பிராச்சி, நம்ம பிராச்சி இன்சல்ட் பண்றதுக்காக தான் அந்த எம்எம்சியே பண்ணோம். ஆனா அவ நம்மளோட ஆக்டையே சப்போர்ட் பண்றா. Why? ஏன் எனக்கும் எதுவுமே புரியல. ஆனா இப்ப என்ன நடந்ததோ ரொம்ப நல்லாவே நடந்திருக்கு. நம்ம பாதி வேலைய பிராச்சியே முடிச்சிட்டா. அவ பேரு ரன்பீர் முன்னாடி அவ எடுத்துக்கிட்டா. சூப்பர்.